Hey Rories, welcome to கருத்து கண்ணம்மா. His first bad comment வந்துச்சு. பேட் கமெண்ட்னா இன்சல்ட்டிங்கான கமெண்ட் இல்லை, ரொம்ப பொலைட்டாக தான் சொல்லியிருந்தாரு. பட் ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்னு சொல்லலாம். ஏன் நான் இதை வந்து இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறேன்னா, எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு இருக்கும்போது குட் கமெண்ட்ஸ் வரதை விட பேட் கமெண்ட்ஸ் வந்து, ஏன்னா குட் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இன் த பிகினிங் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, இல்லை நம்மளோட ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா இந்த வீடியோ பாருன்னு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்காக பண்ணவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொடுப்பாங்க, இல்லை ஜெனுவனா கூட வரும். பட் நெகட்டிவ் கமெண்ட் தான் ஒரு ஐடென்டிட்டி. என்னன்னா, ஒரு வெளி ஆள் வந்து நம்ம வீடியோஸை வந்து அவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஃபீட்பேக் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே வந்து நான் அதை ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு இருப்பேன். என்னைக்கு வந்து நான் பேட் கமெண்ட் வாங்குறேனோ அன்னைக்கு தான் வந்து என்னோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. ஐ நோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன், பட் ஸ்டில் அவர் வந்து 2 பார்ட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஒன்று வந்து வில் லீவ் இட் டு ஷார்ட்ஸ், அதுக்கு வந்து ஒரு சின்ன ரிப்ளை இருந்தால் போதும். செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எபிசோட்ல வந்து சோலோ டேட்டிங் போங்க, சோலோவா வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறவங்க சேரா மாதிரின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து சோலோவாலாம் டிராவல் பண்ணுவாங்க, சோலோ டேட்டிங் எல்லாம் போவாங்க. அதாவது என்னன்னா, என்ன ஷேட்ல சொல்லியிருந்தாருன்னா, குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சோலோ போக மாட்டாங்கங்கிற ரீதியில சொல்லியிருந்தாரு. இது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஏன்னா நானுமே நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இருந்து, இல்லை ஈவன் இப்போ கூட நான் வந்து ஒரு Tier 2 சிட்டி, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டில இருந்து வரதுனால எனக்கு வந்து நிறைய அந்த மாதிரி யங் பாப்புலேஷனே நிறைய பேர் வந்து, நான் எப்படி தனியா போறது, ஐயோ தனியா போனா வியர்டா இருக்காதா, அதாவது பிடிக்காதுங்கிறது வேற, எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட், அது தட்ஸ் நாட் மை திங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் போகணும்னு இருக்கு, பட் உள்ள வந்து இருக்கலாம் அவங்களுக்கு வந்து. இப்போ நானே ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னா, ஏய் நல்லா இருக்கே எனக்கும் போகணும்னு இருக்கு, பட் முடியாது வேண்டாம் அப்படிம்பாங்க. இது வந்து 2ல ஏற்படுது. ஃபர்ஸ்ட் எனக்கு நிஜமாவே பிடிக்கலைங்க அப்படிங்கிறவங்க வந்து இட்ஸ் ஓகே, தட்ஸ் அ சாய்ஸ். பட் அவங்களுக்கு கூட ஐ வில் அர்ஜ் தெம் டு ட்ரை, பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஒரு சோலோ டேட் போறது. பட் இந்த செகண்ட் கேட்டகரி என்னால முடியாது, எனக்கு வேண்டான்னு இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷனிங் சின்னதுல இருந்தே, அவங்கள வளர்த்ததுல இருந்தே வீட்டுல வந்து, ஐயோ தனியாலாம் இதை போய் செஞ்சீங்கன்னா ஊர் என்ன சொல்லும், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து ஒரு ஒரு குடும்ப பொண்ணுக்கான ஒரு இது கிடையாது, தனியா போகக்கூடாது, தனியா போனா வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் யூஆர் டூயிங் ஆஸ் அ கேர்ள், அது வந்து நீ ஒரு கரெக்டா இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள இருந்து தனியா வெளியே போறது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது வந்து ரொம்ப, இப்போ வந்து மேஜாரிட்டி ஆஃப் த விமன் வந்து they've come out of it. பட் நான் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கான வீடியோ பண்றதுனால ஐம் அட்ரெஸிங் திஸ் இஷ்யூ. ரெண்டாவது வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த கண்டிஷனிங்னால அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்குமே இன்னும் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ பிலீவ் பிகாஸ் ஐ வாஸ் கண்டிஷன் டு பிலீவ். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்து 2 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, என் மைண்ட்ல வந்து உடனே அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதனால என்ன அப்படின்னு வரும். பட் மைண்ட்ல உடனே ஐயோ அப்படின்னு ஒரு அலாம் அடிக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் கண்டிஷன் டு திங்க் 2-3 மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வந்து தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கண்டிஷனிங்லால வந்து நம்ம வந்து இது தப்பு அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அது ஒண்ணு ப்ராப்ளமா இருக்கும். மூணாவது ப்ராப்ளம் மேஜரா என்ன இருக்கும் அப்படின்னா, செக்யூரிட்டி. ஆப்வியஸ்லி ஒரு சோலோ டேட் போனா கூட யாராவது வந்து பேசுவாங்களோ, அது எப்படி இருக்குது, ஏன்னா திடீர்னு போய் ஒரு இடத்துல நம்ம தனியா நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்து உமனுக்கு வந்து நிறைய இருக்கும். பட் இது வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து அவ்வளோ எக்ஸ்டென்சிவ் சோலோ ட்ரிப் எல்லாம் போனதில்லை, பட் சோலோ டேட்ஸ் நிறைய போயிருக்கேன், எவ்ரி வீக்கெண்ட்ஸ் போயிருக்கேன். ரொம்ப சேஃப் தாங்க. அந்த அது சேஃப்டிக்கு உண்டான ஒரு பயம், சேஃப்டியை சுத்தி ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ கேன் ஈஸிலி எலிமினேட் தட். பிகாஸ் நீங்க வந்து தனியா போறது இல்லை, யூ நாட் கோயிங் டு அலூஃப், தனியா தான் போறீங்க, பட் யூ நாட் கோயிங் டு அன் அலூஃப் பிளேஸ், யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. சோலோ டேட் அப்படின்னா ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு நீங்க தனியா போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு வர போறீங்க. ரெண்டாவது, பீப்புள் ஆர் டூ பிஸி டு ஜட்ஜ் யூ. இப்பெல்லாம் யாருமே வந்து நின்று பார்த்து இவங்க ஏன் தனியா வந்திருக்காங்க, ஐயோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ தனியா வந்திருக்காங்கன்னா என்னோ பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு இப்ப யாருக்கும் டைம் இல்லை. லீவ் அவுட் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸை விடுங்க, ஈவன் எங்கேயுமே வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓ ஏதோ வந்திருக்காங்க போல, ஒரு 2 நிமிஷம் ஜட்ஜ் பண்ணா கூட அதுக்கப்புறம் கடந்து அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து சொந்தக்காரங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்ல பாக்குறவங்க தெரிஞ்சவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பயமா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தான், தட்ஸ் த ஒர்க் வி ஹேவ் டு டூ. ஒரு ஒரு யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு டீசென்டான ஒரு செயலை செய்யறத வந்து ஒருத்தங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா
அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ தரணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி இது பண்ணலாம். சோலோ டேட்ஸுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல கூட பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்த மாதிரி ருட்டீன் பண்றது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். டிப்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்ல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒரு ஸ்ட்ரக்சர்டா உங்களுக்கு வந்து இப்படி சோலோ டேட் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். பட் நான் வந்து இங்க இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கிறேன் ஆஸ் அ கொஸ்டின். அவர் கேட்டதோட கொஸ்டின் தான். அப்படிதானா? தனியா இருக்கிறவங்க தான் சோலோ டேட் போவாங்களா? அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? தப்பா தெரியுதுன்னா ஏன்? தப்பா தெரியல, என்னால முடியலன்னா ஏன் முடியல? அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து வில் டிஸ்கஸ் ஃபர்தர் இன் த கமெண்ட். தேங்க்யூ.